back like she wanna talk. Hi guys, welcome to Zone 14 Football. நம்ம கிளப் ஃபுட்பாலோட ஸ்குவாட் ரிவ்யூ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு மான்செஸ்டர் சிட்டியோட ஸ்குவாட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர்லேருந்து ஆரம்பிப்போம். டோனாருமா, பெட்டினெலி, ருலி. டிஃபென்ஸில் ரூபன் டியாஸ், மார்கேஹி, ரியான் எயிட்னௌரி, விட்டோரைஸ், குவாடியோல், நிக்கோ ஓரைலி, குசானோவ், Reco Lewis, Wilson Esbrand. Midfield list: Jack Grealish, Tijani Reinders, Elliot Anderson, Matteo Kovacic, Ryan Cherki, Nico Gonzalez, Rodri, Matheus Nunes, Echeverry and Philip Foden. Forward list: Marmoush, Haaland, Doku, Savino, Jeremy Monga and Semenyo. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க கரண்ட் மான்செஸ்டர் சிட்டி ஸ்குவாட். அண்ட் இப்போ நான் படித்ததிலே நிறைய பேர் இன்னும் ஸ்குவாடை விட்டு போக தான் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜானி ரெய்ண்டர்ஸ் இப்போ தான் சவுதிக்கு ஒரு டீம் காசை அல் குவாதிசாக்கு சைன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுவுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. சாவினியோ ஸ்பர்ஸ்க்கு போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ராட்ரி பாசா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ கரண்ட்டாக நம்ம படித்த ஸ்குவாட்லேயே நிறைய பேர் மூவ்மெண்ட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட்டாக இன்னையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களாம் மான்செஸ்டர் சிட்டி பிளேயர்ஸ்ன்றனால படிச்சிட்டேன். பட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ மான்செஸ்டர் சிட்டிக்கு எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பிலோ பார் தான். பிகாஸ் நிறைய அவுட் கோயிங்ஸ் இருந்தது, நிறைய மேஜர் பிளேயர்ஸ் அவுட் கோயிங் இருந்தது. அண்ட் முக்கியமாக தலைவர் பெப் கார்டியோலாவே போயிட்டார். அதாவது அவர் ஒரு லெகசியே சிட்டிக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாரு இந்த இத்தனை இயர்ஸில். ஸோ அவர் போனதே ஒரு மேஜரான லாஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் நிறைய மெயின் பிளேயர்ஸ் போயிருக்காங்க. நான் அவுட் கோயிங்ஸ் படிக்கிறேன். பெர்னார்டோ சில்வா, ஜான் ஸ்டோன்ஸ், மேனுவல் அக்காஞ்சி, நேதன் ஆக்கே, ட்ராஃபர்ட் அண்ட் நம்ம சொன்ன மாதிரி ரெய்ண்டர்ஸ், ராட்ரி அண்ட் சாவினியோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்குவாடை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இப்போ நீங்கள் இத்தனை பேர் மெயின் பிளேயர்ஸ் இப்போ வெளியே போகிறனால நம்ம இன்கமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கமிங்ஸ் ஜாஸ்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். ஸோ 1-2 சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான சைனிங்னு பார்த்தீங்கன்னா எலியாட் ஆண்டர்சன் சைனிங் தான் அந்த இன்கமிங்கில் இருக்குது. அண்ட் ட்ராஃபோர்டை விற்றனால இப்போ ருல்லி வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யங் ப்ராஸ்பெக்ட், லெஸ்டர் சிட்டியோட யங் ப்ராஸ்பெக்டான ஜெரமி மாங்கா வாங்கியிருக்காங்க. அது ஒரு எக்ஸைட்டிங்கான சைனிங் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேத்தியஸ் டெட்டோர்பட் அண்ட் பேர் சார்ல்ஸ், அதாவது இவங்கெல்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அண்ட் இது மாதிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லோனில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸ்குவாடுக்கு. விட்டோர் ரைஸ், எச்செவெரி, ஜூமாபா, இசா கபோரே அண்ட் ஜாஸ் வில்சன் எஸ்பிராண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லாம் இங்கேயே இருப்பாங்களான்னு கேட்டால் மோஸ்ட் லைக்லி டவுட்டு தான். இவங்க திருப்பி லோன்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அந்த லோன் ஸ்பெல் முடிச்சு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த சீசன் ஸ்டார்ட், அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முக்காவாசி லோன் ஸ்பெல் அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் இப்போ நம்ம சொன்னமே மெயின் பிளேயர்ஸான ரெய்ண்டர்ஸ், ராட்ரி அண்ட் சாவினியோ டீலும் முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ கொஞ்சம் பிலோ பார் தான். பட் என்ன சொல்கிறேன், ரொம்பவும் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு புத்திசாலித்தனம்னா. ஏன்னா உங்களுக்கு இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக்டாக இருக்குது. சில பொசிஷனில் மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ ரூமர்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த மிட்ஃபீல்ட் பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ஆயுப் புவாதியும் அண்ட் என்சோ ஃபெர்னாண்டஸ் கிட்டேயும் தான் டாக்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் அவங்க அந்த சைனிங் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு டீசென்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவாக மாறும். ஏன்னா இப்போ ராட்ரி போகிறதுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு மிட்ஃபீல்டர் மான்செஸ்டர் சிட்டிக்கு தேவை. அண்ட் என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு நம்மளே பார்த்தோம், செல்சி அந்த 5 PM டெட்லைன் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணலன்னா வேலைக்கே ஆகாதுன்றான்ற மாதிரி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் மேன் சிட்டி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. ஏன்னா ராட்ரியை அமுச்சு விடணும்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் பார்சலோனா அந்த அமௌண்ட் ரீச் பண்ண மாட்டேறாங்க. ஸோ அந்த டீலுமே கொஞ்சம் இழுத்தரிச்சிட்டு இருக்கு. என்சோ ஃபெர்னாண்டஸ் டீலும் இழுத்தரிச்சிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் புவாடி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ யார் இங்கே லேண்ட் ஆக போகிறான்னு தெரில. எய்தர் புவாடி ஆர் என்சோ ஃபெர்னாண்டஸ் லேண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்போ நம்ம கரண்ட் ஸ்குவாடை நம்ம சொல்லிட்டோம். இதில் நிறைய அதான் சொல்கிறேன், முக்கியமான அவுட் கோயிங்ஸ்லாம் அந்த பெர்னார்டோ சில்வாவோட அவுட் கோயிங்லாம் டெஃபினட்டாக ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். பெப் கார்டியோலா போகிறாரு. அண்ட் டிஃபென்ஸில் ஜான் ஸ்டோன்ஸ், ஆக்கே, அக்காஞ்சி இவங்கெல்லாம் டெஃபினட்டாக ஒரு ஸ்குவாட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் இப்போ அவங்க போகிறதுமே அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் அதான் சொல்கிறேன், அவங்க மேஜராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை ஆர் எல்ஸ் இன்ஜுரி ப்ரானாக இருந்தாங்க. அண்ட் ஆக்கேவெல்லாம் முன்னாடியே லோன் அமிச்சிட்டாங்க, இப்போ பர்மனெண்ட்டாகவே விற்றுட்டாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த அவுட் கோயிங்ஸ் நிறைய பேர் அந்த ஸ்குவாடில் இருக்கிறத அமுச்சு விட்டது ஓரளவுக்கு டீசெண்டான மூவ் தான். பட் ஆனால் இன்கமிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இப்போ எலியாட் ஆண்டர்சன் தவிர்த்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேருமே இங்கே இல்லை இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில்.
ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிகிறதுக்குள்ளே என்சோ ஃபெர்னாண்டஸ் ஆர் போவாடி சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக முடியும். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக பெஸ்ட் 11 என்ன கேட்டிங்கன்னா ஆர்எல்ஸ் ட்ரீம் 11 என்சோ மரஸ்காவோட ஃபார்மேஷனுக்கு 4-2-3-1 அவர் ப்ரிஃபர் பண்ணுவார். ஸோ அதில் நம்ம கோல் கீப்பிங் வைஸ் நம்ம போவோம், ஸ்குவாட் டெப்த்தை பார்ப்போம். ஸோ கோல் கீப்பிங் அஃப்கோர்ஸ் டோனாருமா ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக ட்ரைனிங் போயிட்டுருக்கு அவருக்கு. என்னன்னா பேக்லேருந்து ப்ளே பண்ணுறது அவருக்கு வராது அந்த அளவுக்கு. அதனால தான் ட்ராஃபர்டை வச்சு அவங்க ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சாங்க. பட் ஆனால் ட்ராஃபர்ட் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் லாஸ்ட் சீசன் பண்ணனால கடைசியில் டோனாருமா சைனிங் லாஸ்ட்டில் வாங்கி டோனாருமாவை மெயின் கீப்பர் ஆக்கிட்டாங்க. டோனாருமா ஒரு டெஃபினட்டாக நல்ல என்ன சொல்கிறது சேவ்ஸ் போகிறதுல தலைவன் வேறு லெவல், அதில் டவுட்டே கிடையாது. பட் பேக்லேருந்து ப்ளே பண்ணுறது தான் இப்போ மேன் சிட்டியோட கேம் ஸ்டைலில் அது ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டு. ஸோ கோல் கீப்பர்ஸ் ஹேஸ் டு ப்ளே ஃப்ரம் பேக். ஸோ அவர் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு தான் இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அண்ட் அவர் இப்போ இல்லாமல் செகண்ட் கீப்பர் ரொல்லி இருக்கார். ஸோ இவங்க 2 பேர் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் அஃப்கோர்ஸ் டோனாருமா கோனா ஸ்டார்ட். அண்ட் இப்போ லெஃப்ட் பேக்கு ரைட் பேக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் பேக்கு ரயான் எயிட் நௌரி, ஜோஸ்கோ குவாடியோல் 2 பேர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் ஈவன் நீக்கோ ஒரைலி இஸ் அ வெர்சடைல் பிளேயர். அவர் நினச்சா மிட்ஃபீல்டில் கூட ஃபிட் ஆகலாம், அட் த சேம் டைம் லெஃப்ட் பேக் கூட ஃபிட் ஆகலாம். ஸோ அங்கே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் பேக்கில் ப்ராப்ளம் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேத்தியஸ் நியூனஸ் அண்ட் ரீகோ லெவிஸ் மட்டும்தான் இருக்காங்க. பட் இது நம்ம போன சீசனே இது மேஜர் அஃபெக்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். பட் மேத்தியஸ் நியூனஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் போட்டனால ஈவன் போர்ச்சுகலுக்கே அவங்க ரைட் பேக்காக தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இப்போ அவர் மிட்ஃபீல்டர்னே மறந்துட்டோம் மக்கள்லாம். ஸோ அவர் ரைட் பேக் நல்லா பண்ணுறாரு. பட் இன்கேஸ் அவருக்கு இன்ஜுரினா ரீகோ லெவிஸ் அதை காப்பாற்றுவாரான்னு தெரில. பிகாஸ் அவர் மிட்ஃபீல்டில் நல்லா ஆடுவார், ரைட் பேக்கில் கொஞ்சம் டிஃபென்சிவ்லி வல்னரபுளான பிளேயர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரைட் பேக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மான்செஸ்டர் சிட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் தான் அவங்க கோயை வாங்கியிருப்பாங்க அந்த ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபரில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும் டெஃபினட்டாக. மார்க் கோயி அண்ட் ரூபன் டியாஸ், அப்புறம் குசானோ இருக்கார். ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே மாற்றி சென்டர் பேக்ஸ் ஆடிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வேறு ஏதாவது பேர் மிஸ் பண்ணிட்டேனான்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. விக்டோர் ரேஸ் யங்ஸ்டர் லோன்லேருந்து வந்திருக்காரு. இப்போ ப்ரீ சீசன்லலாம் அவர் போட்டு ஆடுறாங்க. பட் அவர் வச்சுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் இந்த 3 பேரில் மாற்றி ஆடலாம். அண்ட் குவாடியோல் கூட சென்டர் பேக்கில் லெஃப்ட் சைட் ஆஃப் சென்டர் பேக்கில் ஆடக்கூட வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் அங்கே பொசிஷனில் இன்ஜுரி ஏதாவது இருந்ததுன்னா. ஆனால் இதில் என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு மேஜர் கன்சர்ன் ரூபன் டியாஸோட இன்ஜுரி தான். ஸோ அவர் அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருந்தார்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கும். பட் லாஸ்ட் சீசன் பேக்லைனில் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா குசானோவும் மேத்தியஸ் நியூனஸும் செமையாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி இப்போ டியாஸ் உள்ளே இப்போ போர்ச்சுகலுக்கும் ஆடினார். ஸோ டியாஸ் அண்ட் கோயி அந்த ட்ரீம் 11 ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் குசானோ ஃபார்ம் வைஸ் அவர் டெஃபினட்டாக ஆடலாம். ஸோ பேக்கப் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் வாங்கலாம். சென்டர் பேக் எனக்கு கேட்டிங்கன்னா சென்டர் பேக் ஒரு பேக்கப் சின்ன ஆப்ஷன் வாங்கலாம். அட் த சேம் டைம் ரைட் பேக் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்ஷன் வாங்கலாம். பட் மேன் சிட்டி அதை கன்சிடர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் கோயிங் ஆன் டு த மிட்ஃபீல்ட், இப்போ 2 மிட்ஃபீல்ட் போட்டு ஆடுவாங்க இந்த 2-3-1. அப்போ 2ல் ராட்ரி இருந்திருந்தால் கதையே வேறையாக இருக்கும். இப்போ ராட்ரி பிக்சரில் இல்லைன்ற போது நிறைய பேர் கேட்டாங்க, லைவில் கேட்டிங்க, எலியாட் ஆண்டர்சன் ராட்ரியோட இதை ஃபில் பண்ணுவாரா, அந்த வாய்டை ஃபில் பண்ணுவாரான்னு கேட்டிங்க. என்ன கேட்டிங்கன்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். ராட்ரி டெக்னிக்கலி வெரி சவுண்ட், என்ன தான் சிடிஎம்மாக இருந்தாலும் அவர் பால் ஹோல்டிங் அபிலிட்டிஸ் அண்ட் பாசிங் அபிலிட்டிஸ்லாம் கிளாஸாக இருக்கும். அண்ட் எலியாட் ஆண்டர்சன் வித்தவுட் த பால் ஒர்க் ரேட் போகிறதுல ஒரு பீஸ்ட் மோடில் இருப்பார். ஏன்னா வித்தவுட் த பால் அந்த ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கேருந்து அங்கேருந்து இந்த ஒர்க் ரேட் பயங்கரமாக போடுவார். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் மேன் சிட்டி பிளே ஸ்டைலுக்கு இவர் செட் ஆவாரான்னு நிறைய பேர் கேட்டாங்க. மேன் சிட்டி பிளே ஸ்டைலுக்கு எல்லாருமே பயங்கரமாக அந்த பாசஸ் இருப்பாங்க, ரன்ஸ் எடுக்கிறவங்க இருப்பாங்க, டிக்கிடாக்கா போட்டு ஆடுறவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் எலியாட் ஆண்டர்சன் எப்படி ஃபிட் ஆவார்னா, இன்கேஸ் அந்த மேன் சிட்டிக்கு எப்போ அந்த கிளச் க்ரன்ச் மொமெண்ட்ஸில் அந்த டிஃபென்சிவ் அந்த எரர்ஸ்னால தான் போகும். ஸோ இந்த மிட்ஃபீல்டில் ஏதாவது கொலாப்ஸ் நடந்தால் எலியாட் ஆண்டர்சன் அந்த டர்ட்டி ஒர்க்கை பண்ணி அதை கவர் பண்ணுவார். ஸோ ஹீஸ் அத்லட்டிக் அண்ட் ஒர்க் ரேட் போடுற ஆள் இருக்கார். அவர் கூட இன்னொரு மிட்ஃபீல்ட் ஆடுறவர் கண்டிப்பாக இப்போ டெக்னிக்கலாக இருக்கணும். ஆனால் இப்போ ராட்ரி போகிறனால நீக்கோ கொன்சாலஸை அப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியுமா, ட்ரஸ்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ போவாடி வந்தால் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அட் த சேம் டைம் என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்தார்னா மேபி என்சோ அண்ட் இவர் யார் இப்போ சொன்னமே எலியாட் ஆண்டர்சன் 2 பேருமே கொஞ்சம் ஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கரண்ட்டாக இருக்க ஸ்குவாடை வச்சு சொல்லணுன்னா
நீக்கோ கொன்சாலஸ் அண்ட் கோவாச்சிச் இருக்காங்க. அண்ட் ப்ரீ சீசன்லாம் கோவாச்சிச் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நானுமே கோவாச்சிச் போகலான்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ கரண்ட்டாக ஆடணுன்னா கோவாச்சிச் அண்ட் எலியாட் ஆண்டர்சன். பட் டெஃபினட்டாக பெர்னார்டோ சில்வா, ராட்ரி இவங்க இருந்த மிட்ஃபீல்ட் கிடையாது. பட் எனிவேஸ் அந்த மிட்ஃபீல்ட் கண்டிப்பாக கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. மேன் சிட்டிக்கு வந்து மிட்ஃபீல்ட் கொஞ்சம் கன்சர்னாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபர் சீசன் முடிகிறதுக்குள்ளே அந்த பொசிஷனில் யாராவது ஒருத்தர் வாங்கி போட்டுருணும். எய்தர் இட்ஸ் கோனா பி போவாடி ஆர் என்சோ ஃபெர்னாண்டஸ். அண்ட் கோயிங் ஆன் டு 3-1. ஸோ அட்டாக்ல எப்போதுமே மேன் சிட்டிக்கு பிரச்சனை இருந்ததே இல்லை. பிரச்சனை இருந்துச்சுன்னா பிளேயரை வாங்காமல் இருந்ததும் கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் பொசிஷனுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபார்மேஷனில் ஒரு கேம் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு வி ஹாவ் ரயான் ஷர்கி அண்ட் ஃபிலிப் ஃபோடன். ஸோ ஃபோடன் வந்து இப்போ வந்து இங்கிலாந்துக்கும் போகலை. ஸோ ஃபுல் வெறியில் இந்த சீசன் ப்ரூவ் பண்ணணுன்னு இருப்பார். எனக்கு இதுக்கு முன்னாடி தான் PFA பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்கினவர். ஸோ பொட்டன்ஷியல் எல்லாமே தெரியும். ஸோ ஃபோடன் அண்ட் சர்க்கி வில் ஃபைட் ஃபார் த கேம்ப் பொசிஷன். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஜெரமி டோக்கு இஸ் த பெஸ்ட் விங்கர். இந்த லீகில் லெஃப்ட் சைடில் ஜெரமி டோக்கு அளவுக்கு யாருமே ஒரு டாப் விங்கர் இல்லை. ரொம்பவே வந்து ட்ரிப்ளிங் வைஸ் அண்ட் அந்த பேஸ் வைஸ்லாம் அவர் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இந்த சைடு டோக்கு அண்ட் செமனியோ அவருமே வந்து கோல் சார்ட்ஸில் பயங்கரமாக இருந்தார். அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலாண்ட் அண்ட் மார்மோஷ் ஆர் தேர். ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஜெரமி மோங்காவை வாங்கியிருக்காங்க. ஸோ அவருமே ஒரு யங் ப்ராஸ்பெக்டாக இருக்கனால அவருமே ஏதாவது சப்ஸ்டியூட்டாக வந்து யூஸ் ஆகலாம். பட் இப்போ சாவினியோ போகிறாருன்ற போது இந்த சைடில் ஒரு செகண்ட் ஆப்ஷன் பிளேயர் வேணும். ஏன்னா செமோனியோக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ஆஸ் அ ஸ்குவாடாக அவங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு ஏதாவது பிளேயர்ஸ் போகலான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக லெஃப்ட் சைடோட ரைட் சைடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லுவேன். எனக்கு செமனியோ கேன் பிளே போத் சைட். அவர் வர்சடைலாக இருப்பார். லெஃப்ட் சைடும் விளாடுவார், ரைட் சைடும் ஆடுவார். அண்ட் நீங்கள் மார்மோஷை கூட ஏதாவது ஒரு சைடு விங்கு கூட போடலாம். இன்கேஸ் ஃபிட் பண்ணி ஆகணும்னா அவர் வந்து நீங்கள் செகண்ட் ஸ்ட்ரைக்கராக கூட போடலாம். பட் என்சோ மரஸ்கா எப்படி பண்ண போகிறான்னு தெரில. அண்ட் ப்ரீ சீசன் மேட்சஸ் 3 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்டர் மிலானோட ஒரு ட்ரா ஆச்சு, பெனால்ட்டிஸில் தோத்தாங்க. அண்ட் அப்புறம் லீக் 11ஓட ஆடினாங்க, அது வந்து ஒரு 3-1 வின். அண்ட் அத்லட்டிக்கோட ஒரு 3-1 வின். ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு இந்த 3 மேட்ச்மே ஓரளவுக்கு தோக்காமல் ஆடி இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கன்சர்ன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு ரோபோட்டே வச்சுருக்காங்க. எர்லிங் ஹாலாண்ட் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கவலையே வேணான்னுவேன். ஏன்னா டெஃபினட்டாக எழுதி கொடுத்துடலாம். மோர் தென் 20 to 25 கோல்ஸ் அவரை எல்லா சீசனும் அடிக்கிறது தான். ஸோ இப்போ அட்டாக் மேன் சிட்டிக்கு பிரச்சனை கிடையாது. அட் த சேம் டைம் நான் ஒருத்தரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், ஜாக் கிரிலிஷ் வராரு. பட் திருப்பி அவர் எவர்டனுக்கு போகிறதுக்கு, அவர் பெர்மனன்ட் டீலாக ஒரு லோன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 1 year தான் அவர் கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து செம ஹை வேஜஸில் இருக்கார். ஸோ என்சோ மரஸ்கா அவரை யூஸ் பண்ணலான்னு நினச்சி ஆடுவாரா? பட் ஆனால் டோக்கு இருக்கனால டெஃபினட்டாக பேக்கப்பாக தான் இருக்க முடியும். ஸோ அவர் பேக்கப்பாக இருக்க ரெடியாக இல்லை வேறு டீமுக்கு போய் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்க போகிறாரான்னு தெரில. அதான் சொல்கிறேனே, இப்போ இருக்க ஸ்குவாட்லேருந்து நிறைய பேர் செல்லாக போகிறாங்க, அட் த சேம் லோனில் போகிறாங்க. ஸோ அவுட் கோயிங்ஸ் நிறையா இருக்கும் போது இன்கேஸ் இன்ஜுரி டைமில் சிட்டிக்கு அந்த ஸ்குவாட் ட்ரபுள் வருமானது மட்டும்தான் எனக்கு பெரிய கேள்வி. பிகாஸ் ஸ்டார்டிங் 11 நிறைய குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த மிட்ஃபீல்ட் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அண்ட் ரைட் பேக் ஆப்ஷன் டெஃபினட்டாக வாங்கி ஆகணும். நியூனஸ் நல்லா பண்ணிட்டார், ஒரு சீசன் காப்பாற்றிறாரு. பட் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அங்கே யாருமே பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஸோ அதனால் ரைட் பேக் ஒரு மிட்ஃபீல்டரு இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஒரு அட்டாக்கிங் பொசிஷன் ஏதாவது, ஏன்னா இப்போ நிறைய அவுட் கோயிங்ஸ் போகிறனால ஏதோ ஒரு அட்டாக்கிங் ஸ்பாட் ஒரு விங்கராக ஏதோ ஒன்று எந்த சைட் ஆஃப் த விங்கர் வாங்கினாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி தான் தோணுது. அண்ட் இப்போ ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். இந்த மான்செஸ்டர் சிட்டி ஸ்குவாட் என்சோ மரஸ்கா கீழே என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க? டெஃபினட்டாக யூஸ்வலாக பண்ணுற மாதிரி EFL ஆர் FAல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒன்று அடிச்சிட போகிறாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுக்கு மட்டும் தான் ஷேராக சொல்லுவேன். பிகாஸ் அவங்க FA கப் ஆர் EFL கப்பில் ஒரு ஃபோக்கஸோடு ஆடி ஏதாவது பண்ணி ஜெயிப்பாங்க. ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கப் அடிச்சிருவாங்க. ஸோ கம்மிங் ஆன் டு ப்ரீமியர் லீக் ஆர் UCL கஷ்டம் இந்த சீசன். நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், மேன் சிட்டி இப்போ இருக்க ஸ்குவாட் அண்ட் என்சோ மரஸ்கா உள்ளே வந்து இப்போ அந்த டீமை இன்ஃப்யூஸ் பண்ணி அது புதுசாக ஆட வைக்கிறதுக்கு UCL அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரியலிஸ்டிக்லி. பட் ப்ரீமியர் லீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே பெப் கார்டியோலா போயிட்டாரு மேன்செஸ்டர் சிட்டி, அதுக்கப்புறம் பெப் போனால் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க தான் அர்சனலோட சேர்ந்து கம்பீட் பண்ண போகிறாங்க இந்த லீக் டைட்டிலுக்குன்னு தோணுது, அலாங் வித் மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ திருப்பி எனக்கு என்னமோ அர்சனல் மேன் சிட்டி டைட்டில் ரேஸ் இருக்க போகுதுன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ என்ன தான் பெப் கார்டியோலா போயிருந்தாலும் என்சோ மரஸ்கா அவரோட சிஷ்யன் தான். ஸோ அவருமே வந்து அவர் கீழே ஆடி இருக்காரு. அண்ட் அவருமே ஒரு நல்ல அட்டாக்கிங் பிளே ஸ்டைலில் ஆடி இருக்காரு. அண்ட் செல்சிலையும் ட்ராஃபிஸ் அடித்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இருக்க ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணாங்கன்னா டாப் ஸ்குவாடாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா
ப்ரீமியர் லீக் இந்த சீசன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஃபார் த டைட்டில். அட் த சேம் டைம் அவங்க வந்து டொமஸ்டிக் ட்ராஃபியில் ஏதோ ஒன்று அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. அண்ட் நீங்கள் மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸ் ஆர் நியூட்ரல் ஃபேன்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மான்செஸ்டர் சிட்டி எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் அவங்களோட பெஸ்ட் ஸ்குவாட் எது, எந்த பெஸ்ட் 11 போட்டு ஆடலான்றதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அட் த சேம் டைம் என்ன பொசிஷன் வீக்காக இருக்குது? நான் சொன்ன இப்போ மிட்ஃபீல்ட் வீக்காக இருக்குது, ரைட் பேக் வீக்காக இருக்குது, அதை கொஞ்சம் ஏதாவது கன்சிடர் பண்ணி வாங்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த பொசிஷன் வாங்கி ஃபில் பண்ணணும்? அண்ட் உங்களோட கோல்ஸ் ஆஸ் அ மேன் சிட்டி ஃபேனாக என்ன இந்த சீசன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நம்ம வீடியோஸ் உங்களை ரெகுலராக ரீச் ஆயிரும். பை கைஸ்.